இன்றைய தியானம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருடைய ஜனத்துக்கு சொன்னதை இன்றைக்கு நமக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், குறிப்பாக 5ஆம் வசனத்தில், அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார், அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் படிச்சிங்கன்னா, இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. ஒரு த்ரெட்டனிங் எண்டு, அந்த மாதிரி ஒரு பயமுறுத்துகிற முடிவு தான். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் கடைசி அந்த அதிகாரத்தை முடிக்கும்பொழுது, ஸ்டார்டிங் பயமாக இருக்குது படிக்கும்போது, ஆனால் கடைசியில் அவருடைய பிள்ளைகளுக்கு ப்ராஃபஸியாக நிறைவேற போகிற வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து தைரியப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் யார்? அவர் அன்புள்ளவர். அவர் நம் நடுவில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்மளை ரட்சிப்பார். அவருடைய பிள்ளைகள் மேலே அவர் அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன் தான். பிரியமானவர்களே, முதல்ல ஐயோன்னு சொன்னாலும் நீங்கள் 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, அவருடைய ஜனத்துக்கு ஐயோன்னு சொல்கிற அதே கர்த்தர் என்றைக்கு அவருடைய பிள்ளைகள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை ஆராதனை பண்ணி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை மகிமைப்படுத்துகிறாங்களோ, அந்த நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு தத்துவங்களையும் கொடுக்க மறக்கலை. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை தாங்க. நீங்கள் இனி தீங்கை காண மாட்டீங்க. நம்ம நடுவில் இருக்கிறவர் நம்மளுக்கு சாபத்தை மட்டும் போட்டு அப்படியே நம்மளை விரட்டி விடுற தேவன் அல்ல. நம்மளை அப்படியே அழிச்சு போட மாட்டார். நம்ம மேலே இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், நம் நடுவில் இருக்கிறவர். நம்முடைய ஆக்கினைகள் எல்லாம் அகற்றுவேன்னு சொல்கிறாரு. சத்துருக்கள் எல்லாம் நான் முற்றிலுமாக விலக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செஞ்சதெல்லாம் இன்றைக்கி நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, இனி நம்ம தீங்க காணாதிருப்போம். நம்மளை பயப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம கைகளை தளர விடாமல் நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிக்குவோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தரால் ஆகாது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நம்ம ஆதியாகமம் 17:1 தேவனாகிய கர்த்தர் ஆபிராமுக்கு சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், என்னால் முடியாது ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமங்களை குறித்து ஏசாயா எழுதும்பொழுது 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவருடைய நாமங்களை குறித்து சொல்லும்போது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நிச்சயமாக நம்முடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆகிலும் என் கணவர், என் மனைவி, என் பெற்றோர், என் பிள்ளைங்க, என் உடன்பிறப்புகள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு கண்ணீரோடு ஜெபிக்கிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, அதிசயமானவர் உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை அதிசயமாய் நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதை வாசித்து அதை அப்படியே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பு மாணவர்ன்ற வார்த்தையை சொல்லி, அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்ற வார்த்தையினுடைய உங்கள் குடும்பத்தில் இந்த வருஷம் ரட்சிக்கப்படாதவங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். இதே ஏசாயா 12:6 பார்க்குறோம். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார், அவர் நிச்சயமாக ரட்சிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் எபிரேய புத்தகத்தில் எழுதும்பொழுது 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்
அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார், ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம தேசத்தில் யார் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்கள எல்லாரையும் நாங்கள் இந்த நாளை தினத்தில் நாங்கள் எல்லாரும் கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவுகூர்ந்து ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படி ஆகலாம் ஆண்டவரே, நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, பின்மாற்றத்தில் போனவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள எல்லாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே நீங்கள் காணாமல் போன ஆடை குறித்து, காணாமல் போன வெள்ளி பணத்தை குறித்து, காணாமல் போன மகனை குறிச்செல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதன்படி நாங்கள் கேட்குறோம். எங்கள் குடும்பத்தில் அநேகர் காணாமல் போன ஆடுகளாக இருக்கிறாங்க, காணாமல் போன இளைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் கர்த்தாவே செப்பனியா 3:17 அவர் ரட்சிப்பார்ன்ற வார்த்தையின்படி ரட்சிங்கன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். செப்பனியா 3:17 எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருந்து அவர் வல்லமை உள்ளவராய் எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். தயவு செய்தப்பா, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவங்கள நீங்கள் ரட்சிப்பீங்கன்னு விசுவாசத்தோடு நன்றி சொல்கிற ஆண்டவரே. என்ன தவறு செய்திருந்தாலும் தயவு செய்து அவர்கள் மேல் ஆக்கினை வராதபடிக்கு கர்த்தாவே அவர்களை நீர்தாமே ஆக்கினைக்கு அகற்றி சத்துருக்களுக்கு விலக்கி அப்பா அவங்க நடுவில் இருந்து அவங்கள ரட்சிக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேவனே, உம்முடைய ரட்சிப்பை அவர்களும் அனுபவிப்பார்களாக. எங்கள் குடும்பங்களில் ஒருவராகிலும் அந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு அந்த முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. எஸ்அப்பா, முடிவு பரியந்தம் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே நிலைத்து நின்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் அதிசயமானவர், எங்கள் ஆலோசனை கர்த்தா, எங்கள் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே எஸ்அப்பா, நீரே நித்திய பிதா, சமாதான பிரபு, எங்களுக்காக பூமிக்கு வந்தவரே, ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடுவில் இருக்கிறவர் ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.